சுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமும் தேவனுமாய் நெருங்கிய உறவு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு தேவனுடைய சித்தமானபடி எல்லாம் இந்த நாளிலே செய்து உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறபடினாலே, யோனதானோடு கர்த்தர் இருந்தபடினாலே யோனதான் ஜெயம் எடுத்தது போல நாமும் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூடவே இருக்கிறபடினாலே, ஆவியானவர் நடத்துதல்னாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்மை தொடர்ந்து ஜெயிக்க வைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரோடு இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து அவருக்கு சித்தமானபடி எல்லாம் செய்து கர்த்தரை மகிழ்வித்து அது நிமித்தமாக நாமும் கர்த்தரும் சேர்ந்து மகிழப் போகிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கொடுத்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜா நேசருக்கு இருந்தத்தின் ஆழ்த்திருந்த நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி யோபு 23:14 சொல்கிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. ஸோ வாட் எவர் த லார்ட் ஆல்ரெடி predestined for us will be accomplished. This kind of so many blessings are with our Lord. ஸோ கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை கண்டிப்பாக நிறைவேற்றதான் செய்வார். ஆகையால் தான் யோபு சொல்கிறார், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஸோ அவர் செய்ய நினைத்தது தடுப்பவன் யார்? அவர் செய்கிறதை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆகவே அவர் செய்ய நினைத்தது தடைப்படாதபடிக்கு தடைகளை உடைக்கிற தேவன் முன்பதாக கடந்து போகிறார். அவர் செய்வதை கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பார். அவர் நினைத்தது நடக்கும், அவர் நிர்ணயித்தது நிலை நிற்கும். ஸோ என்னென்ன வழிகளெல்லாம் கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று பார்ப்போம். ஆனால் ஏசாயா 55:8-9 சொல்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஸோ கர்த்தருடைய நினைவுகளும் கர்த்தருடைய உயர்ந்த நினைவுகளும் உயர்ந்த வழிகளும் நமக்குள்ளாக நம் பிள்ளைகளுக்குள்ளாக நிறைவேறும்படியாய் நமக்கென்று நம் பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் முன்குறித்ததை கண்டிப்பாக 100% நிறைவேற்றி முடிப்பார். நம்பர் 2, சங்கீதம் 18:33 படியாக அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை உயர்த்துகிறார். ஸோ எந்த ஸ்டம்பிளிங் பிளாக்கும் இல்லாதபடிக்கு நம் பிள்ளைகளுடைய கால்களை மான் எப்படி துள்ளி குதித்து ஓடத்தக்கதான பலத்தினால் இடைக்கட்டப்பட்டிருக்கிறதோ அப்படியாக மான்களுடைய கால்களை போலாக்கி நம்முடைய உயர் ஸ்தலங்களிலே நம் பிள்ளைகளுடைய உயர்ந்த ஸ்தலங்களிலே கர்த்தர் முன்குறித்தபடி நம் கால்களை நிறுத்ததான் செய்வார். ஸோ புது பலத்தினால இடைக்கட்டி அவர் நம்முடைய உயர் ஸ்தலங்களிலே நம்மை நிறுத்துகிறார். நம்பர் 3, ஆபகுக்கு 2:3 எப்படியெல்லாம் நம்முடைய உயர்ந்த ஸ்தலங்களிலே நமக்கு முன்குறித்தபடி நிறுத்துகிறார் என்று பார்ப்போமானால், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது நிச்சயமாய் வரும். அந்த தரிசனம் என்னாகும்? நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நிறைவேறும். ஸோ அந்த தரிசனத்திற்கு ஏற்றார் போல அந்த தேவனுடைய தரிசனம், தேவன் தந்த தரிசனம், தேவனுடைய அந்த ஹையர் மாஸ்டர் டிசைன், ஒரிஜினல் டிசைன், அதற்கு ஏற்றார் போல கர்த்தர் தரிசனங்களை, அவருடைய உயர்ந்த திட்டங்கள், தீர்மானங்களை நிறைவேற்றும்படியாய் அவர் முன்குறித்ததை அவர் நிறைவேற்றும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 4, ஏசாயா 58:13-14 சொல்கிறது, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை பூஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. மனுஷனுடைய வாய் அல்ல, கர்த்தருடைய வாய் சொல்லுகிற வார்த்தை தான் இது. பூமியின் உயர்ந்த இடங்களிலே நம்ம ஏறி வர பண்ணுகிற தேவன் யாக்கோபு, நம் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் நம்மை போஷிக்கும்படியாய் நமக்கு முன்குறித்த அந்த பூமியின் உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த இடங்களிலே நம்மை நம் பிள்ளைகளையும் கர்த்தர் நிறுத்தும்படியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளையெல்லாம் மனமகிழ்ச்சி நாளாக நாம் கொண்டாடி கொண்டு வருகிறபடினாலே, மகிமைப்படுத்துகிறபடினாலே கண்டிப்பாக பூமியின் உயர்ந்த இடங்களிலே நம்மையும் நம் பிள்ளைகளையும் ஏறி வர பண்ணுவார். அந்த பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்துவார். நம்பர் 5, ஏசாயா 45:14 எகிப்தின் லாபமும் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ எதெல்லாம் இழந்தமோ அதெல்லாம் பன்மடங்கு மத்தேயு 19:29
மார்க் 10:29 கூட சொல்கிறது, நம் இயேசு என்ற நாமத்து நிமித்தம் வீட்டையாவது நிலத்தையாவது தகப்பனையாவது தாயையாவது சகோதரனையாவது சகோதரியாவது விட்டு போகுமானால் நாம் அதை பூமியில் அதிகமானவைகளாக மறுவேறு நித்திய ஜீவனாக அறுப்போம். ஸோ நமக்கு எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையின் வர்த்தக லாபம் தாண்டி நம்முடையதாகும். அநேக ஜனங்கள் நம்மை பணிந்து கொண்டு விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னா, கர்த்தர் முன்குறிப்பின்படி தேவனுடைய உயர்ந்த திட்டம் தீர்மானம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் இத்தனை காரியங்களையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்பதிலே நமக்கு கொஞ்சம் கூட செகண்ட் தாட் இல்லை. ஆகவே தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்து தடைபடாதபடிக்கு செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் நமக்காக யாரும் செய்து முடிப்பார். கர்த்தருக்குள்ளாக நாம் மகிழ்ந்து களி கூறுவோமாக. கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்தி அவரே நம் தேவன், நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை நிரூபித்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே நாம் தொடர்ந்து பூமியின் உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த இடங்களில் நிற்க பண்ணி கர்த்தர் மகிழ்விப்பார். God bless you all. Amen.